ஹாய் டியூஸ்டேஸ்னாலே ராகுலுக்கு வந்து காலையில் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ காலையிலேயே கிளம்பிடுவாங்க. அதனால் ஆத்யாவை ட்ராப் பண்ண வேண்டிய வேலை வந்து எங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கிள் தான் எங்களுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க. திரும்பி வரும்போது நடந்து வந்துடுவேன். ஸோ வாக்கிங் மாதிரி இருக்குமேனு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கிரில் சாண்ட்விச். அதுக்கப்புறம் ஆத்யாவுக்கு வந்து வெஜிடபிள் போட்டு புலாவ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா இதுலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் போடுறோம். ஸோ அதனால் பீஸ் போட்டு அவனுக்கு புலாவ் மாதிரி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஜிம்முக்கெலாம் எதுக்கு ஒல்லியாக தானே இருக்கீங்க போகிறீங்க அப்படின்னு. குண்டாக இருக்கிறவங்க தான் ஜிம் போகணும், ஒல்லியாக இருக்கவங்களாம் போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் பேபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஹெல்த்து. ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி, எதையும் ஒரு லிஃப்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால் ஜிம் போகிறது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகிறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஆத்யாவை கொண்டு போய் ட்ராப் பண்ண போனோம். அவன் வந்து வீட்டில் இருந்த ஃப்ளாரை கொண்டு போய் அவங்க மேமுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். திரும்பி வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள், ஜிம் போகிறதில் பற்றி, ஒல்லியாக இருக்கவங்களாம் போகக்கூடாதா அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.